அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. என் அன்புள்ள தீவிரவாதிகளே, என் எண்ணங்கள் இங்கு 1000. என் அன்புள்ள தீவிரவாதிகளே, என் மனமோ உம்மை தேடுது, உள்ளம் தொட்டு பேசவே. கேட்பவருக்கும் கொடுப்பவருக்கும் இடைவெளி என்று உண்டு. இந்த இடைவெளி குறைந்து நெருங்கி வந்தால் அன்பு உதயம் மனதை உம்மிடம் தரும். அவரவர் கொள்கை அவரவருக்கு, இதில் எல்லை மீறுதல் இல்லை. அன்பு கொண்ட மனமோ எங்கும் எவரையும் நெருங்குதல் உரிமை. மற்றவருக்காக இறங்குதல் என்பது ஆறுதல் தருகின்ற வாழ்க்கை. அந்த ஆறுதல் தந்து வாழ்ந்து பார்த்தவர் சொந்தம் தேடுதல் இயற்கை. இன்று உலக நாடுகள் கவனமெல்லாம் உம்மிடம்தான் என்பேன். உலகம் முழுவதும் தீவிரவாதம் என்பதே இங்கு பேச்சு. உரிமைக்காக போராடுதல் ஒரு இயக்கம் உரிமை என்பார்கள். ஒரு நியதிக்குள் அடங்கி இருந்தால்தான் அந்த இயக்கம் பெருமை கொள்ளும். உங்கள் இயக்கம் என்னதான் இயக்கம்? சொல்லுங்கள் நண்பரே, சொல்லுங்கள். உலகை வருத்தி மனதை வாட்டும் தீவிரமேனோ சொல்லுங்கள். இன்று அமெரிக்க நாடு கண்ட துயரம் உலகம் முழுவதும் பேச்சு. யார்தான் காரணம் என்ற போது உங்கள் பெயரே பேச்சு. கொள்கை என்ன? நோக்கம் என்ன? குறிக்கோள்தான் என்ன? வன்முறை தீவிரம் பயங்கரம் கொண்டால் உலகம் இங்கு தாங்குமா? அவரவர் நாட்டில் 1000 பிரச்சனை எதிர்நீச்சல் போடும் வேளை இன்னொரு நாட்டில் நடந்த தாக்குதல் கேள்விக்குறியாய் ஆச்சு. உலகில் பெரிய வல்லரசு நாடு அமெரிக்கா கண்டது துயரம். அதனை சீண்டி சீர வைத்து யுத்தம் கண்டது கொடுமை. அமெரிக்க கட்டிடம் சிதறுண்டது கொடுமையிலும் கொடுமை. இதற்கு காரணம் தீவிரவாதிகள். உலகம் கண்டது உண்மை. ஒரு நாட்டின் மீது போருக்கு ஒப்பாய் தாக்குதல் நடந்தது கொடுமை. ஒரு அழிவு கண்ட அமெரிக்காவுக்கு பதில் சொல்லுதல் அனைவரின் கடமை. உலகமே அதிரும் வகையில் இங்கு குண்டு வீச்சுக்கு ஒப்பாக விமானங்கள் கட்டிடத்தில் ஊடுருவச் செய்துவிட்டீர். ஐயோ குய்யோ என்று உயிர்கள் அடங்கிவிட கட்டிடமே சிதறுண்டு தீப்பிழம்பாய் மாறியதே. தீவிரவாதிகள் என்றால் அழிவு வேலை செய்வதற்கா? வன்முறை பாதை சென்று பாதகங்கள் செய்துவிட்டீர். சிதறுகின்ற ஓர் உயிரே பல உயிரணுவாய் சிதறுண்டு உயிரே உயிர் போக பட்டரண வேதனைகள். ஏன் இந்த வேள்வி கொண்டீர்? எதை நீங்கள் சாதிக்க? என்ன சொன்னாலும் கேட்காத மனமென்று ஒன்றுண்டா? இயற்கையின் சீற்றமென்றால் தலைவிதியை நொந்து கொள்வோம். இயற்கையை சீர வைத்தால் மனித குலம் என்ன செய்யும்? தெரிந்தே வருகின்ற மரணம் இங்கு கொடுமையில்லை. தெரியாமல் வருகின்ற மரணம் இங்கு கொடுமையில்லை. தெரிந்தும் தெரியாமல் வருகின்ற ஒன்று உண்டு. அது மனித உயிரை பதற வைக்கும், ஆவியைத்தான் அலற வைக்கும். என்ன கொடுமை இது? இப்படி கூட ஒன்று உண்டா? திட்டமிட்டு இது போன்ற பாதகம்தான் கண்டதுண்டா? என்ன இது இரத்த வெறி? அப்பாவி மக்கள் உயிர் அலங்கோலம் அவலங்கள் உயிர் பலிகள் தேவைதானா? பார்த்துவிட்ட கண்களெல்லாம் பாலைவனம் பாலைவனம். கண்களிலே கண்ணீர் இல்லை, சிங்குருதியை சுண்டியது. கடலின் கொந்தளிப்பு இயற்கையின் சீற்றம் என்று நினைத்திருப்போம். பூகம்பம் எரிமலைகள் இயற்கை இடிபாடு என்றிருப்போம். மலையின் சீற்றமென்றால் வந்த பாதகங்கள் மருகி நிற்போம். எல்லாமே ஒன்றாக்கி பயங்கரவாதத்தினை தந்தீரே. சமாதான நெறிமுறையை காட்டிலே பறக்க விட்டீரே. உங்கள் பயங்கரவாதத்தால் நீங்கள் இங்கு கண்டதென்ன சொல்லுங்கள்? தன் கொள்கையை தாமேதான் சிறுமை சேர்த்த வழிமுறைதான். உங்கள் கொள்கை உங்கள் நோக்கம் மாசுபடுத்தி கொண்டீர்கள். என்ன கொள்கை இது? உயிரை பறிக்கும் செயல். என்ன கொள்கை இது? இரத்த வெறி பிடித்த செயல். என்ன கொடுமை இது? கொடூரங்கள் கொண்ட பாதை. இது உலக சமாதானம் குடிதோண்டி புதைத்திடவா? உங்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கும், எவரும் மறுக்கவில்லை. இருந்தாலும் நீங்கள் தந்த துயரம் உலகம் மறக்கவில்லை. நேற்று ஒரு கொள்கை என்று இருந்தவர்கள் கண்டதுண்டு. இன்று ஒரு கொள்கை என்று மாறி இருப்பவரும் கண்டதுண்டு. நாளை அவர் கொள்கை கூட மாறிவிடும், அவரே அறிவார். கொள்கை என்ன இது? உயிர் போனாலும் மாறாதது. ஒரு மனிதனுக்கு லட்சியத்தில் வெறி இருந்தால் தவறில்லை. வெறி இங்கு இரத்த ஆறு வரச் செய்தால் பயனுண்டோ? சிந்தும் இரத்த ஆறு ஒரு கொள்கையினை வழிவிளக்கச் செய்துவிடும். அப்பாவி மக்கள் பலி லட்சியத்தை வீழ்த்திவிடும். கொள்கை கொள்கை என்று ஒரு எரிமலையை கிளப்பிவிட்டீர்.
நீங்கள் தந்த பயங்கரவாதம் உம்மை களங்கப்படுத்தியது. இதில் ஒருவரின் சாதுரியம் என்று பாராட்ட துளி கூட ஒன்றுமில்லை. ஒருவரின் ராஜதந்திரம் பெருமை கொள்ள துளி கூட ஒன்றுமில்லை. ஒருவரின் திறமை என்று நினைப்பதற்கு துளி கூட ஒன்றுமில்லை. ஏனெனில் பட்ட அடி மக்கள் உயிர் பதற பதற வைத்ததினால். அணுவணுவாய் போன உயிர் உங்கள் கொள்கை மாசுபடுத்தியதே. என்னதான் உங்கள் கொள்கை? ஏன் இதை செய்தீர்கள்? அமெரிக்கா கண்ட பாதிப்பு உலக நாடுகள் மத்தியில் நியாயம் கேட்கிறது. இதை மறுப்பவர் என்று எவருமில்லை, வெறுப்பவரும் எவருமில்லை. பாரதம்தான் நடந்த கொடுமைக்கு வருத்தம் தெரிவிக்கிறது. பாகிஸ்தானும் இக்கொடுமைக்கு உளமாற வருந்துகிறது. உலகமே இந்நிலை குறித்து வேதனையை தெரிவிக்கிறது. இது போன்றதொரு நிலைதான் வந்ததுதான் தவறென்று. சாதி என்று பாராத உள்ளம் தொட்ட வருத்தம் இது. மதம் என்று பாராத நேர்மையான தீர்ப்பு இது. நிறம் என்று பாராத மாசில்லா பார்வை இது. குறை சொல்லி பழுது சொல்லி களங்கம் சொல்ல வரவில்லை. அமெரிக்கா என்று இல்லை, எந்த நாட்டில் நடந்தாலும் கொடுமைதான், பயங்கரவாதம் கொடுமைதான். உங்கள் செயலால் இந்து சகோதரர்களின் மனங்கள் வாடிப்போய் இருக்கிறது. உங்கள் செயலால் முஸ்லிம் சகோதரர்களின் மனங்கள் நொந்து போய் இருக்கிறது. உங்கள் செயலால் கிறிஸ்தவ சகோதரர்களின் மனங்கள் சஞ்சலத்தில் இருக்கிறது. உங்கள் செயலால் உலக சமாதானமே கேள்விக்குறியாய் இருக்கிறது. பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்ட வேண்டுமென்று அமெரிக்கா தொடுத்துவிட்ட போர் முறையும் மறுத்து பேச இயலவில்லை. போர் என்று அமெரிக்கா நியாயம் கேட்கும் இந்த வேளை அவர்தம் நிலை கேட்டு குறை சொல்ல எவருக்கும் மனமில்லை. போர் என்ற ஒன்று வர எவருக்கும் விருப்பமில்லை. போர் வந்த காரணம்தான் மறுத்துவிட யாருமில்லை. வந்த போரை தவறென்று கூறுவதற்கு இயலவில்லை. அமெரிக்கா பாதுகாப்பை முன்வைத்து நியாயம் கேட்கும் இந்த வேளை அமெரிக்காவின் மனக்குமுறல் தவறு என்பதில்லை. அமெரிக்காவின் ஆதங்கம் கடுகளவும் தவறில்லை. ஒரு பாதிப்பு கண்ட நாடு தம்மை நிலைநிறுத்த செய்து வரும் நடவடிக்கை மறுப்பதற்கு எவருமில்லை. நடக்கின்ற போர் அமெரிக்கா விரும்பி செய்கிற போராகவும் இல்லை. செய்கின்ற போர் அமெரிக்கா விரும்பாமல் செய்கிற போராகவும் இல்லை. இது விரும்பியும் விரும்பாமல் செய்கிற போர் போல இது நன்றாக தெரிகிறது. போரின் போக்கு சொல்கிறது. ஆப்கானின் தாக்குதல்தான் அமெரிக்கா போர் முறைதான். மிக எச்சரிக்கையான தாக்குதல்தான். எல்லை நிர்ணயித்த போர் முறைதான். அணுவணுவாய் படிப்படியாய் செய்திட்ட போர் முறைதான். வன்முறையின் நம்பிக்கை இல்லை என்று காட்டியது. குடியிருப்பு பாதிப்பு இல்லாமல் குறியீடு செய்திட்ட போர்தான். குறியீடு லக்கு வைத்திட்டு நிர்ணயித்து போரிட்ட போர் முறைதான். பாதிப்பும் தவறி வந்தாலே போர்க்கால உதவிகளும் தருகின்ற வகையில் முன்னெச்சரிக்கை கருத்திலே கொண்டிட்டு தர்ம நியாயத்தை கொண்டிட்ட போர்தான். போர்க்காட்டும் நெறிமுறைகள் அணுகுமுறையில் தவறில்லை. அமெரிக்கா போர்க்காட்டும் நிதானம் பொறுமை எல்லளவும் குறைவில்லை. இருந்தாலும் போர் என்றால் போர்தானே. எந்த வகை போர் என்றாலும் போர் என்றால் போர்தானே. எங்கும் போர் வேண்டாம் என்பதுதான் அன்புதயம் கொள்கை. எனவேதான் வந்த போர் மனதை கசக்கி பிழிகிறது. ஆப்கானில் கண்ட காட்சி மனதிலே வாட்டம்தான். அப்பாவி மக்களெல்லாம் அகதிகளாய் காணும் நிலை. போர் தந்த கோரமுகம் நம்பிக்கை வறட்சிதான். சிதைகின்ற மனதோடு ஊசலாடுகின்ற பயணங்கள். போரையும் தொடுத்து கொண்டு போர்க்கால உதவிகளும் செய்யும் நிலை. அமெரிக்காவின் போர் நிலையும் பல சங்கடத்தில் வந்ததுதான். எம் மனம் இப்படியும் நினைக்கிறது, அப்படியும் நினைக்கிறது. எப்படித்தான் நினைத்தாலும் உலக அமைதியைத்தான் கேட்கிறது. பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்ட உலகம் திரண்ட பின்னாலே எந்த ஒரு முணுமுணுப்பும் கொண்ட நோக்கம் வீழ்த்திவிடும். இதில் எது சரி எது தவறு என்பதல்ல இப்போதைய கேள்வி. பயங்கரவாதம் எப்போதும் என்றும் எங்கும் நடவதல் கூடாது. எது ஒன்று எங்கு என்றாலும் இருவேறு நிலைகள் உண்டு. சரி என்றும் தவறென்றும் நினைக்கின்ற நிலைகள் உண்டு. தவறை தவறென்று சொல்லும் மனது ஒரு சார்பு என்பதல்ல. கொள்கை கோட்பாடு கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கு தெரியாததல்ல. உங்கள் கொள்கை போற்றுவதற்கும் நான் இங்கு வரவில்லை. கொள்கை தூற்றுவதற்கும் நான் இங்கு வரவில்லை. உம்மால் வந்த பயங்கரவாதம் யார் இங்கு போற்றுவார்கள்? உம்மிடம் நான் மனம் தொட்டு பேச வேண்டும் அன்பர்களே. சார்பு என்று எனக்கு எதுவும் சார்பு இல்லை. நல்லது நடந்து உலகில் அமைதி நிலவ வேண்டும். உங்கள் மௌனம் சிறப்பானதல்ல என் அன்புள்ள தீவிரவாதிகளே. உங்கள் மௌனத்தை கலைத்து விடுங்கள். இதற்கு சரியான நேரம் இதுதான். நீங்கள் இறங்கி வருவதில்தான் உலக சமாதானம் அடங்கியிருக்கிறது. உங்கள் கண்ணசைவில்தான் சமாதான புறா காத்திருக்கிறது. உங்கள் பார்வையில்தான் அமைதியின் பொருள் பொதிந்திருக்கிறது. உலக சமாதானத்தை நீங்கள் ஏன் கையில் தூக்கக்கூடாது? நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சிந்தியுங்கள் தீவிரவாதிகளே. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சிந்தியுங்கள் தீவிரவாதிகளே. நீங்கள் எந்த நிறமாக இருந்தாலும் சிந்தியுங்கள் தீவிரவாதிகளே. உங்கள் பார்வையில்தான் அமைதியின் பொருள் பொதிந்திருக்கிறது. உலக சமாதானத்தை நீங்கள் ஏன் கையில் தூக்கக்கூடாது?
உணர்வு பகிர்வுடன் எம். சுபாஷ் பாபு.